அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட பங்குச்சந்தை குறியீட்டை அப்படியே பின்பற்றும் மியூச்சுவல் ஃபண்டு. உதாரணத்துக்கு நிஃப்டி 50யில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னா நிஃப்டி 50யில் உள்ள அந்த 50 நிறுவனங்களில் முதலீடு செய்வாங்க. பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னா சென்செக்ஸில் இருக்கிற 30 நிறுவனங்களில் முதலீடு செய்வாங்க. நிஃப்டி ஒரு வருஷத்தில் 12% உயர்ந்துச்சுன்னா அதை பின்பற்றும் இண்டெக்ஸ் ஃபண்டும் செலவுகள் போக அதற்கு நெருக்கமான வருமானத்தை வழங்க முயற்சிக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டின் நன்மைகள்னு பார்க்கும்போது குறைந்த எக்ஸ்பென்சி ரேஷியோ, அதாவது நிர்வாக செலவு. நீண்டகால முதலீட்டிற்கு இது ரொம்ப ஏற்றது. பல நிறுவனங்களில் இவங்க முதலீடு செய்கிறதுனால அபாயம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தொடக்க முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு நல்ல தேர்வாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டினுடைய குறை என்று பார்க்கும்போது சந்தை சரிந்தால் இண்டெக்ஸ் ஃபண்டும் கொஞ்சம் சரியும். சந்தையை விட அதிகமாக வருமானம் வாங்கிறதுக்கு முயற்சிக்காது. சந்தையை அப்படியே பின்பற்றும். நீண்டகால முதலீடு செய்கிறவங்களுக்கு பங்குகளை தனியாக தேர்வு செய்ய நேரம் இல்லாதவங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்யலாம். இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.